நாக மச்சங்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். நாக மச்சங்கள் இது வந்து ரீபர்த்த சொல்லக்கூடியது. ம். ஒரு உடம்புல நாகத்தோடைய மச்சம் இருக்கு, நாகத்தோடைய விஷயங்கள் இருக்குன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களோட மூதாதையர் திரும்ப ரீபர்த் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான். இப்ப வந்து அந்த குழந்தைகள் வந்து திடீர்னு சன்னியாசி ஆயிடுங்க. இல்லையா, வாழ்க்கையில உள்ள எல்லா சுகத்தையும் பார்க்கணும்னு அடம் பிடிக்குங்க. லாவிஷ்னஸ் ஆனா அந்த குழந்தை அந்த சர்ப்பமச்சத்தோட பொறக்கிற குழந்தை வீடு வசதி ஆயிடும். அந்த குழந்தை வளர வளர வசதி ஆயிடும். அதனால தோஷம் வந்துருமா? ம்ஹ்ம். பிரச்சனை வந்துருமான்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நல்ல விவரம் தெரிஞ்சு ரீபர்த்தா பொறந்தது இது. ம். அதுதான் இந்த நாக மச்சங்கள் எல்லாமே. அந்த மச்சங்கள் எப்படி இருக்கும்? அது எந்தெந்த இடத்துல இருக்கும்? ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கும். கருப்பா இருக்கும். ஒரு நீட்டு கருப்பா ஒரு லைன் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த நாகத்தோட தலை மட்டும் இருக்கும். இப்படி எஸ் மாரி இருக்கும். அதேபோல என்னு போட்ட மாரி இருக்கும். இதெல்லாம் சர்ப்பத்துடைய சிம்பல். ம். அதேபோல வந்து இந்த நாகமே உருவமா இருக்குமானா, கண்டிப்பா இருக்காது. அது இருக்காது. இந்த மாரி ஒரு சிம்பல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்துல வந்து கழுத்துல, இடுப்பு பகுதியில, தொடை பகுதியில இருக்கக்கூடியது வந்து சர்ப்பமச்சம். மத்த இடங்கள்ல மார்பகத்துல, முதுகுல இருக்கிறது வந்து சர்ப்பமச்சம் கிடையாது.